செண்பாக்கா என்ன போட்டீங்க? எஸ் எஸ்கியூடி தான் கன்ஃபார்ம், அப்படிதானே? கன்ஃபார்ம் தானே? எதுக்கு எஸ் டி போட்டானுங்க அப்போ? ஃபர்ஸ்ட் இருக்கு செகண்ட் இருக்கு. சின்ன பிள்ளைகள் மாதிரி போட்டுறது ஃபர்ஸ்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓகே. எஸ் டி போட்டீங்க, அதுக்கப்புறம் திருத்தணும்ல, மத்தத வாசி திருத்தணும்ல, திருத்த மாட்டேங்கிறீங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா ப்ரோ? பண்ணிட்டீங்களா? சரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் given ranking. எந்த ரேங்கிங் தெரியாது. the index reveals. எந்த இண்டெக்ஸ்னு தெரியாது. அடுத்தது எந்த வார்த்தை இருக்கு? எந்த வார்த்தை இருக்கு? rankings. சரியா? இங்கிட்ட என்ன இருக்கு? ரைட் ஓகே. இங்க சிங்கப்பூர் starts the new year on a high note, reclaiming its position at the top of the quarterly ranking of the world's most powerful passports. வேர்ல்ட் உடைய மோஸ்ட் பவர்ஃபுல் பாஸ்போர்ட்ஸ்ல டாப்ல இருக்கிறது யாரு? சிங்கப்பூர். இந்த ரீக்ளைமிங்கிறது V1ING as connect, reclaiming its position at the top of the quarterly ranking of the world's most powerful passports. சரி இதுதான் ஃபர்ஸ்ட். கரெக்டா? எஸ் ஃபர்ஸ்ட்னு கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது வழக்கமா நம்ம போடுறது இதுதான். சரியா? சோ எஸ் டி போடுறது தப்பு கிடையாது. எஸ் டி தான் ஃபர்ஸ்ட் போடணும். போட்டுட்டு கரெக்டா ஃப்ளோ வருதான்னு செக் பண்ணிருக்கணும். ஜப்பான் இஸ் செகண்ட் in the ranking with an open door to. சரி ஜப்பான் செகண்டா எத்தனாவது இடத்துக்கு பாஸ்போர்ட் போகலாம்? ஜப்பான் பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா 193 டெஸ்டினேஷனுக்கு போகலாம். having secured the silver medal. இது பாத்துருக்கோமா? இங்க having blessed V3 அப்படின்னு என்னது? கனெக்டரா வரும். சரியா? இது ஃபர்ஸ்ட் நடந்துட்டு இதுதான் செகண்ட் நடக்கும். having secured the silver medal by regaining visa free access to neighboring China for the first time since the covid லாக்டவுன்ல இருந்து சைனாவுக்கு விசா இல்லாம நீங்க போக முடியும். விசா ஃப்ரீ அக்சஸ். இந்த பாஸ்போர்ட் இருந்துச்சுன்னா விசா இல்லாம போக முடியும் அப்படிங்கிறாங்க. சரி செகண்ட் பொசிஷன் இருக்கிறவனுக்கு எத்தனை டெஸ்டினேஷன் இருக்கு? 193. இப்ப நான் எஸ்க்கு அப்புறம் நான் டி போட்டுட்டேன். எந்த கதை ஃபாலோ ஆகணும்? ஃபர்ஸ்ட் இருக்கிற கதையா செகண்ட்ல இருக்கிற கதையா? செகண்ட் இருக்கிறவனை பத்தி தானே டீல பேசியிருக்கேன். இதுக்கப்புறம் கதை ஒன்னு செகண்ட்ல ஃபாலோ ஆகணும், இல்ல தேர்ட் ஃபோர்த்னு போகணும். சொல்றது கரெக்ட் தானே? சரி எஸ் டி போட்டாச்சு. பிங்கிட்டு பாருங்க. the given எந்த வார்த்தை இருக்கு? இத பார்த்தோன்னே ஒரு டவுட் வரணும். நான் ரேங்கிங்ஸ்னு இங்க இருக்கு, ரேங்கிங்ஸ்னு இங்க இருக்கு, ஆனா அங்க என்னதான் இருக்கு? ரைட் ஓகே. the given ranking is based on the index named Henley Passport Index released by Henley and Partners. ரேங்கிங் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டானுங்க. நம்மளுக்கு இருக்கிற ஒரே ஒரு க்ளூ என்னதுதான்? இந்த சிங்குலர். ரைட். அடுத்தது the index reveals. எந்த இண்டெக்ஸ்ங்க? இந்த இருக்குல்ல, இதை சொல்லிட்டு தான் இது சொல்ல முடியும். அப்படிதானே? ஏன்னா எந்த இண்டெக்ஸ் இங்க தானே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க எந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்காங்க? the index. அப்ப நான் எப்படி போடுறேன்? போட்டுக்கவா? சரி the index என்ன ரிவீல் பண்ணுதுன்னா holders of this sought after என்ன அர்த்தம்? தேடப்படுகிற. sought after பிடிக்க கூடாது சேர்த்து. சரியா? this என்ன அர்த்தங்க? இந்த. சரியா? adjective-ஆ? பாஸ்போர்ட்ங்கிறது நவுன். ரைட்டா? இந்த அப்ப sought after உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்னது? adjective. இந்த தேடப்படுகிற ரெட் பாஸ்போர்ட். எத்தனை பாஸ்போர்ட்? எத்தனை பாஸ்போர்ட் பத்தி பேசுறாங்க? எத்தனை பாஸ்போர்ட் தான்? ஒண்ணுதான். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் செகண்ட பத்தி சேர்த்து பேசுறாங்களா இல்ல ஒருத்தனை பத்தி பேசுறாங்களா? எத்தனை பேரை பத்தி? ஒருத்தனை பத்தி பேசுறாங்க. அதுடைய ஹோல்டர்ஸ் தான் நிறைய பேரு. ஒத்த பாஸ்போர்ட், ஆனா ஒத்த பாஸ்போர்ட் இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எல்லாரும் வச்சிருந்தா அப்படின்னு என்ன சொல்லலாம்? ஹோல்டர்ஸ் ஆஃப் த இந்தியன் பாஸ்போர்ட். இப்ப இதுல எத்தனை நாடு இன்வால்வ் ஆகிருக்கு? ஒரு நாடு. எத்தனை மக்கள்? நிறைய மக்கள். இப்ப இதை பார்த்து தெளிவா புரிஞ்சுக்கணும். எத்தனை பேரை பத்தி பேசுறாங்க? எத்தனை நாடை பத்தி? ஃபர்ஸ்ட் செகண்ட பத்தி சேர்த்து
பேசல. ஏன்னா இங்க பாருங்க பின்னாடி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேன் டிராவல் விசா ஃப்ரீ. இது எங்க பார்த்தோமா? எங்க பார்த்தோம்? விசா ஃப்ரீ டு எத்தனை டெஸ்டினேஷன்? இவன் தானே ஃபர்ஸ்ட். இந்த பாயிண்ட் யாரை பத்தி பேசுது? ஃபர்ஸ்ட் ரெக்கவரை பத்தி தானே பேசுது. இது எத்தனாவது? செகண்ட் ரெக்கவரை பத்தி பேசு. எந்த பாயிண்ட் இங்க பாருங்க 190 ஃபர்ஸ்ட், 195 ஃபர்ஸ்ட், 193 செகண்ட். இதுல உங்களுக்கு தெரிஞ்சிடணும் எஸ்க்கு அப்புறம் டி வராது. நம்மளுக்கு சென்டென்ஸ் புரியுது, ஆனா அறகுறையா புரியுது. அது ப்ரூஃப் தான் இந்த பேராஜெம்பிள். இப்ப நான் என்ன பண்ணணும்? அப்போ எஸ்க்கு அப்புறம் எது போடணும்? பி போடணும். பிக்கு அப்புறம் இதுக்கப்புறம் ஆறுக்கு அப்புறம் டீயா, டீக்கு அப்புறம் ஆறா? டீக்கு அப்புறம் தான் ஆறு. ஏன்னா இந்த வார்த்தை இருக்கு இது கன்க்ளூஷன். ரேங்கிங் எதுக்கு இருக்கு? ரேங்கிங் எதுக்கு இருக்கு? இவால்விங் டைனமிக்ஸ் ஆஃப் குளோபல் மொபிலிட்டி. குளோபல் மொபிலிட்டி எப்படி மாறுது, அப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்டர்நேஷனல் கொலாபரேஷன்ஸ். இது கன்க்ளூஷன். இங்க எந்த வார்த்தை ஹெல்ப் பண்ணுது நம்மளுக்கு? ரேங்கிங்ஸ். நம்மால் க்ளூ இல்லைன்னு நினைச்சிருவாரு. க்ளூ இருக்கும், நம்ம கண்ணுக்கு தான் தெரியும். ரேங்க்ஸ் கரெக்டா போட்டது யார்? கை தூக்க கூடாது. நீங்க கேட்டதுக்கு நீங்க என்ன சொல்லிட்டீங்க? 2 ஆன்சர் சொல்லிட்டீங்க. வேற யாரெல்லாம் நல்லா கை தூக்குங்க. சரி, இப்ப பேசிக்கா எந்த தப்பு பண்ணிருக்க கூடாது? எஸ்டி. எஸ்டி போடுறது தப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, சொல்றது கேளுங்க. எஸ்டி போடுங்க. இங்க வாசிக்கும் போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? இங்க வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க பேராஜம்பிள்ல என்ன தப்பு பண்றீங்கன்னு நான் சொல்றேன். க்ளூ வார்த்தையை மட்டும்தான் பாக்குறது. சென்டென்ஸை வாசி புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்ன புரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு 10 நிமிஷம் ஆயிரும். டைம் கொடுத்தனாங்க 6 பேராஜம்பிளுக்கு. என்ன பண்ணிருக்கணும்? 6 பேராஜம்பிளையும் பொறுமையா போட்டு பொறுமையா போட்டுக்கணும். பொறுமையா போட்டீங்கன்னா கான்செப்ட் உள்ள போயிருக்கும். சரி, அதான் இருக்கலே கஷ்டமா இருந்துச்சு. பேராஜம்பிள் நான் ஆன்சர் மனப்பாடம் பண்ணிட்டா வரேன். மனப்பாடம் பண்ணிவிட்டு வந்தா வண்டி ஓடுமா? ஒண்ணுமே நடக்காது. ஒரு தடவை போட்டு பார்ப்பேன். நான் போடுற ஆன்சர் கரெக்டா செக் பண்ணுவேன். ஆன்சர் கரெக்ட்னா ஓகே, ஆன்சர் தப்புனா எங்க மிஸ்டேக் விடுன்னு பார்ப்பேன். நேற்று ஒரு பேராஜம்பிள் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இந்த இங்கிலீஷ் ஃபார் ஐபிஎஸ் குரூப்ல. அவன் போட்டிருக்கிற ஆன்சர் கரெக்டா இருக்கு, அவன் கொடுக்குற ஆன்சர் கம்ப்ளீட்டா மாறி இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நான் போட்ட ஆன்சர் கரெக்டா தானே இருக்கு, யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா, நீங்க போட்டிருக்கிறது வந்துட்டு கரெக்ட் மாதிரி தான் தெரியுது, ஆனா அவங்க அந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்களே. இப்படிதான் கன்க்ளூஷன் வந்து நிக்கிறாங்க. சரிங்களா? பேராஜம்பிள் பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் தான் முக்கியம். ஆன்சர் என்ன போட்டீங்க? செகண்ட் பேராஜம்பிள். பிஆர் எஸ்டி கியூவா? எஸ் எஸ்பி எஸ்பி கியூஆர்டி. செண்பகா எஸ்பிஆர்டிக்யூ. நிவேதா மேம் ஆன்சர் சொல்லுங்க. பி இதுவா? வாய்ஸ்ல கேட்போம். சபரி எஸ்பி கியூஆர்டி தான். பின்னாடி அவரும் அதே தான், எஸ்பி கியூஆர்டி தான். கவி ஆன்சர் என்னது? இதுதானா? மான என்ன பண்றானுங்க, நம்ம இந்த சொல்லி கொடுத்த வார்த்தைகளை நல்லா யூஸ் பண்றாங்க.
சரி, நான் ஆன்சர் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்ணணும். போட்டிருக்க ஆன்சர் எல்லாம் தப்பு தான். சரியா? போட்டது யாரெல்லாம்? இதான் கரெக்ட், இதான் கரெக்ட். ஆன்சர் போடுறது வேண்டாம் கிடையாது, எக்ஸ்பிளைன் பண்றதுதான் வேண்டாம். எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. என்னீங்க இது நீங்க போட்டீங்கல்ல ப்ரோ, நீங்க ஆன்சர் என்ன வந்துச்சு? போடலையா? தப்பு. ஃபர்ஸ்ட் எஸ் கண்டுபிடிக்க ஈஸியாங்க. முதல் சென்டென்ஸ் தான் வருது. 200 பேராஜமல் போட்டதுக்கு அப்புறமும் முதல் சென்டென்ஸ் தான் மூவ் ஆகுது. இது வர்ற மாதிரி இருக்கு, ஓகே. பட் டோட்டலா வாசிச்சீங்கன்னா இது வராது. சரிங்களா? நீங்க மட்டும் தான் ஃபர்ஸ்ட் மாத்தி போட்டிருக்கீங்க. when most people hear the word core, கோர்னு யோசிச்ச உடனே அவங்க எதை பத்தி யோசிக்கிறாங்க? ரைட்ஸ். இது நிறைய பேர் இப்படிதான் யோசிக்காங்க. அப்படி சொல்றாங்கனாலே அடுத்த கதை எப்படி மாத்த போறாங்க? நீங்க எந்த வார்த்தை பேஸா இருக்கு? கோர், ரைட்ஸ். ஆனா உங்க கோர் இஸ் much more than that. சரி, that உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் அகல்ல அப்படியா? that என்னது? நார்மல் கன்ஜங்ஷன். எதையும் சேர்க்குது? எதையும் சேர்க்குது? that உடைய பார்ட் ஆஃப் ஸ்பீச் என்ன? நம்மளுக்கு பேராஜிபிள் வரலன்னு தெரியும். ஏன் வரல, எதுக்கு வரல, எதுவுமே தெரியாது. இந்த that எத்தனை தடவை படிச்சிருப்போம்? எத்தனை தடவை படிச்சிருப்போம்? ஏகப்பட்ட தடவை படிச்சாச்சு. that என்னது? that என்னது? நார்மல் கன்ஜங்ஷனா, ப்ரோனவுனா? தெளிவா சொல்லுங்க. that என்னதுங்க? ப்ரோனவுன். உங்க கோர் அதை விட அதிகம், இல்ல அதை விட மச் மோர் அப்படிங்கிறாங்க. எதை விட? எதை விட? that ப்ரோனவுன் தெரிஞ்சா இது கூட கனெக்ட் ஆகும்ல. that ப்ரோனவுன் தெரியல, அதனால கனெக்ட் ஆக மாட்டேங்குது. கோர் இதுன்னு சொல்றாங்க, ஆனா இதை விட கோர் அதிகம். கோர்னா என்னன்னு சொல்றாங்க இவங்க? 6 பேக்குங்காங்க. அதை விட கோர் அதிகம்ங்கிறாங்க. என்னது? இந்த அதிகம்னு சொல்றாங்கல்ல, அது என்னதுன்னு சொல்ல போறாங்க. என்ன அதிகம்? இட் இஸ் த powerhouse that stabilizes, supports and helps you move through life. Causative verb. Right, கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது இது எங்க இருக்கு? இதா இருக்குல்ல, இதுதான் இங்க இருக்கு. எப்படி இருக்கு? இட்ஸ் வைட்டல் ரோல் இன் யுவர் பாடிஸ் பிசிக்கல் ஃபங்க்ஷன். இருக்குதா? நீங்க உங்களை மூவ் பண்ண வைக்கிறது என்னதுதான்? கோர் தான். உங்களை பவர் ஹவுஸ் பண்ணி, இதுதான் பவர் ஹவுஸ், ஸ்டெபிலைஸ் பண்ணுது, சப்போர்ட் பண்ணுது. நம்மளை என்ன பண்ண வைக்கிறது? வாழ்க்கை முழுக்க அசைய வைக்கிறது என்னதுதான்? கோர் தான். இல்ல கோர் முக்கியமா முக்கியம் இல்லையா? அதுதான் இங்க என்ன சொல்றாங்க? இட்ஸ் வைட்டல் ரோல் இன் யுவர் பாடிஸ் பிசிக்கல் ஃபங்க்ஷன். இருந்தாலும் கோர் என்ன பண்ணிட்டாங்க? மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அண்ட் நாட் ப்ராப்பர்லி டார்கெட்டட் இன் ஒர்க் அவுட்ஸ் ப்ராப்பரா இதை டார்கெட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்த லைன் என்ன இருக்கணும்? அடுத்த லைன் என்ன இருக்கணும்? எப்படி ப்ராப்பரா டார்கெட் பண்ண மாட்டேங்காங்க, எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்காங்க இருக்கணுமா? சரி. நிறைய பேர் எதுல போக்கஸ் பண்றாங்க? கோர்னா என்னது? என்ன வேணும் அவங்களுக்கு? கோர்னாலே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? 6 பேக் நினைச்சுக்கிறாங்க. அப்ப எதுலதான் போக்கஸ் பண்ணுவாங்க? அப்பியரன்ஸ்ல. எதை இக்னோர் பண்றாங்க? எதை இக்னோர் பண்றாங்க? மொபிலிட்டி அண்ட் ஸ்டெபிலிட்டி. இது எங்கேயாவது இருக்கா? இது எங்கேயாவது இருக்கா? இந்த இருக்குல்ல ஸ்டெபிலிட்டி, இந்த இருக்குல்ல ஹெல்ப்ஸ் யூ மூவ். இது என்னது? மொபிலிட்டி. கதை வந்துட்டு கொஞ்சம், அதாவது 2 கதை இருக்குங்க. நீங்க என்ன பண்ணிட்டீங்க? இந்த ஆன்சர் போட்ட எல்லாருமே 2 கதையும் மிக்ஸ் பண்ணிட்டீங்க. இது கூட சேர்ந்து இது சேராம எது கூட சேர்ந்துடும்? கியூவும் ஆரும். இந்த இருக்குல்ல கியூ தனியா போட்டிருக்கானுங்க. இங்க என்ன பண்ணிருக்காங்க? கியூ தனியா, கியூ ஆரும் இப்படி சேர்த்து விடுறாங்க நிறைய பேர். இவங்க என்ன பண்ணிருக்காங்க? டீயும் கியூவும் சேர்த்திருக்காங்க. டி கியூ சேர்க்கலாமாங்க? டி கியூ சேர்க்கலாமா?
டி கியூ சேர்க்கலாமா சேர்க்கலாம்? டி எப்படி முடியுது? டி எப்படி முடியுது? டி எப்படி முடியுது? எதை பத்தி பேசுறாங்க? ஒர்க் அவுட்ல என்ன பண்ணல? ஏன் டி கியூ போட்டுருக்காங்க புரியுதா? ஹவர் போட்டிங்கிட்ட என்ன இருக்கு? பாசிட்டிவ் இருக்குன்னு நினைச்சு டியும் கியூவும் சேர்த்தாச்சு. சென்டென்ஸ் புரிஞ்சுக்கணும் சரியா? நீ இதுக்கு அப்போஸ் பண்ணி பேசணுமா இல்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் போட்டா போதுமா? இந்த பாயிண்ட் கோர்வையா வந்து அப்போஸ் பண்ணி தானே பேசணும். இங்க ஒரு வார்த்தை இருக்கு பாசிட்டிவா இருக்கு, இங்க ஹவர் போட்டு நெகட்டிவ் இருக்கு, சும்மா அப்படி சேர்த்துட முடியுமா? சேர்க்க முடியாது. சரி போடுங்க. பீக்கு அப்புறம் உண்மையான ஹெல்த்தி கோர். இங்க பாருங்க, இவங்க இதெல்லாம் பண்றாங்களா? இப்படிலாம் பண்றாங்களா? இங்க ஆக்சுவலா என்ன வார்த்தை வரும்னா ஹவர். இது கரெக்டா தப்பா? இது கரெக்டா தப்பாங்க? இந்த பாயிண்ட் நிறைய பேர் எதுல போக்கஸ் பண்றாங்க? வெளிப்படையான அப்பியரன்ஸ் போக்கஸ் பண்றாங்க, இதெல்லாம் விட்டுறாங்க. ஆனா உண்மையான ஹெல்த்தி கோர் எதை பத்தினது? ஃபங்க்ஷன் பத்தினது. நாட் ஜஸ்ட் தெரிஞ்சிருந்தாலே ஆன்சர் முடிஞ்சிருக்கு. ஒத்த வார்த்தை தெரியாம நாசமா போயிருக்கும் இந்த பேராஜம். ஃபார்ம் என்னது? அப்பியரன்ஸ். கோர் வந்துட்டு ஃபங்க்ஷனை பத்தி எதை பத்தி கிடையாது? அப்பியரன்ஸ். நிறைய பேர் அப்பியரன்ஸ் போக்கஸ் பண்றாங்க, ஆனா உண்மையான கோர் எதை பத்தினது? எதை பத்தினது கிடையாது, ஃபார்மை பத்தி கிடையாது, ஃபங்க்ஷனை பத்தினது. டேஷ் போட்டாங்களா? என்ன சொல்ல போறாங்க? ஃபங்க்ஷன் தான் முக்கியம். enabling your body to perform both everyday activities and athletic challenges. சரியா? so SQTPR நான் ஃபைனல் ஆன்சர். உட்காருங்க. சரி, என்ன டவுட் இருக்கு இதுல? எஸ்க்கு அப்புறம் பி. எஸ்க்கு அப்புறம் பி போடலாம் ப்ரோ. இதான் அதுதான் நான் சொன்னேன் உங்களுக்கு. பேர் எப்படி ஆகுதுன்னா SQ ஒரு பேரா, SQ ஒரு பேரு, P and R ஒரு பேர். இங்க பாருங்க, நீங்க மாத்திருப்பீங்க. SQ ஒரு பேரா நீங்க எப்படி போட்டிருக்கீங்க பாருங்க. SP இங்கேயும் SP. இது ரெண்டும் ஒரு ஹவர் போட்டு இருக்கு, இது ரெண்டுலயும் ஒரு ஹவர் போட்டு இருக்கு. நம்மால் போடும்போது என்ன பண்ணிட்டாரு? எஸ்ஐயும் பியையும் சேர்த்துறாரு, இங்கிட்டு கியூயும் ஆரையும் சேர்த்து. உள்ளுக்குள்ள எத்தனை கதை இருக்கு? உள்ளுக்குள்ள எத்தனை கதை இருக்குங்க? 2 கதை இருக்கு. சரி, இப்ப இந்த ஆன்சர் ட்ரை பண்ண போறோம். சரியா? SCP போட்டாங்க. SCPக்கு அப்புறம் SCP கரெக்ட்னு நினைச்சா போடுவோம். அடுத்து என்னது? பி. இந்த ஆன்சர்லாம் என்ன போட்டிருக்காங்க? பிக்கு அப்புறம் ஆறு கரெக்டா? இந்த எஸ் கரெக்ட் நினைச்சு போடுவாப்ல, பி கரெக்ட், ஆறு கரெக்ட். இதுவரை கரெக்டா டிராவல் பண்ணிட்டாருன்னா அவன் மைண்ட்ல இருக்கும், கரெக்டா தான் டிராவல் பண்றாரு. அடுத்து என்ன போடணும்? ஆறுக்கு அப்புறம் என்ன போடுறாங்க? டி போடுறாங்க. இப்ப ஆறுல இருந்து டி எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறது தான் கேள்வி. ஆறுல இருந்து டி எப்படி கனெக்ட் ஆகுது? ஆறுல இருந்து டி எப்படி கனெக்ட் ஆகுது? எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க நான் சொல்றேன். சரியா? இந்த ஆன்சர் ஓகே, இந்த ஆன்சர்ல ஓகேங்க. நீங்க பாதி போட்டிருக்கீங்க, பாதி புரிஞ்சிருக்கு. எப்படி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா, அந்த இருக்குல்ல இந்த எவ்ரிடே ஆக்டிவிட்டிஸ், அத்லெட்டிக் சேலஞ்சஸ் இதெல்லாம் எடுத்துட்டு என்ன நினைச்சிட்டானுங்க? இதுதான் வைட்டல் ரோல் நினைச்சிட்டான். கரெக்டா? இது வைட்டல் ரோல் இருக்கு, அதனால கோர் வந்துட்டு எதுல புரிஞ்சுக்கல? ஒர்க் அவுட்ல புரிஞ்சுக்கல. சரி, இப்ப வருவோம். கடைசி எங்க வருது? அவர் போட்டு என்ன சொல்றாங்க? கோர் இஸ் தட்னா என்ன தப்போம்? தட் என்ன நினைச்சுக்கிடுவீங்க? தட் என்ன நினைச்சுக்கிடுவீங்க? ஆப்டிடியூடா? தட் என்ன நினைச்சுக்கிடுவானுங்கன்னா இந்த ஒர்க் அவுட்ஸ் நினைச்சு. சரியா? இப்ப என்ன நினைச்சுக்கிறீங்க? இங்க ஒர்க் அவுட்ல டார்கெட் பண்ணிருக்காங்க, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. தட் ஒர்க் அவுட் நினைச்சிட்டு யார் கோர் அதை விட அதிகம், இட் இஸ் த பவர் ஹவுஸ், இப்படி இப்படின்னு சொல்லி வருவோம். சோ இங்க பிரச்சனை உங்களுக்கு மேக்சிமம் இருக்காது. போட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஓகே தான், கரெக்ட் தான் அப்படின்னு தோணும். SP
QRT. இவனுக்கு வேற ஒண்ணு போட்டிருக்கானுங்களே. ஆமா, ரெண்டு ஒண்ணு தானே. கியூவை மட்டும் இடம் மாத்தி போட்டிருக்கீங்க, அவ்வளவுதான். என்ன பண்ணிருக்கீங்கன்னா அந்த ஆர்டியை ஜோடி சேர்த்திருக்கீங்க, ஆர்டியை ஜோடி சேர்த்திருக்கீங்க, எஸ்பியை ஜோடி. ஆக்சுவல் ஜோடி யாரு? எஸ்கியூவும் பியும். இதெல்லாம் அக்செப்டட் ஆன்சருங்க, ஒன்னும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு. சென்டென்ஸ் இன்னும் என்ன பண்ணணும்? கம்ப்ளீட்டா புரியும். கொஸ்டின் ஈஸியா இருந்துச்சா கஷ்டமா இருந்துச்சா? கொஸ்டின் எப்படி இருந்துச்சு? கஷ்டமா வேணுமா ஈஸியா வேணுமா? கஷ்டமா. நான் சொல்ற ஆன்சர் கன்வின்சிங்கா? இது ஓகேயாங்க? எஸ்க்கு அப்புறம் ஏன் ஏன் வந்துட்டு நம்ம கியூ போடுறோம் அப்படின்னா, இது ரெண்டுமே எந்த பாயிண்ட் மட்டும்தான், கோரை பத்தி மட்டும் தான். நீங்க என்ன பண்றீங்க? எஸ்க்கு அப்புறம் எங்க போறீங்க? நேரா எஸ்க்கு அப்புறம் பீல எங்க கோர் இருக்குங்க? பீல கோர் இருக்கா? பீல கோர் இருக்கா? யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. எஸ்க்கு அப்புறம் பி இல்ல எஸ்க்கு அப்புறம் கியூ, ரெண்டு ஆப்ஷன் வருது. பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த ரெண்டாவது இந்த ஆப்ஷனே வந்திருக்காது, அதான் பிரச்சனை. அதான் போட்டு முடிச்சா. அதான் சொல்றேன், ஒத்த வார்த்தை தான் நம்ம ஆள் கண்ணுக்கு தெரியும், சென்டென்ஸ் தெரியாது. இந்த ரெண்டு ஆப்ஷன் கண்ணுக்கு வந்து நின்றுச்சுன்னா நீங்க இதை போட்டிருப்பீங்க. நம்மால் எஸ் பார்த்த உடனே நேரம் எது கூட சேர்த்துட்டாப்ல. சரி, இது ரெண்டு ஆப்ஷன் வந்து நின்னா போட முடியுமா முடியாதா? முடியும் தானே. எஸ்க்கு அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிடலாம்? கண்டிப்பா என்னதான் வரும்? கியூ தான் வரும். ஏன்னா இங்கேயும் எதை பத்தி தான் பேசுறாங்க, இங்கேயும் எவனை பத்தி தான் பேசுறாங்க. இதுதான் ஒரு நார்மலா சாதாரணமா பேராஜம்பிள் சால்வ் பண்றதுக்கும் தெளிவா யோசிச்சு லெஜெண்ட் ஆகி சால்வ் பண்றதுக்கு வித்தியாசம். இது எதுக்குரிய வித்தியாசம்? பாஸ் ஆகிறதுக்கு ஃபெயில் ஆகிறதுக்குரிய வித்தியாசம். சரியா? கொஸ்டின் தப்பா போடுறது முக்கியம் கிடையாது, கரெக்டா போடுறது முக்கியம் கிடையாது. கொஸ்டின் இருந்து கத்துக்கிறது தான் முக்கியம். கரெக்டா போட்டது யாரெல்லாம் இருந்தீங்க? கரெக்டா போட்டது யாரெல்லாம் இருந்தீங்க? எத்தனை மெயின்ஸ்? மெயின்ஸ் எழுதல, மெயின்ஸ் எழுதல. ஒரு மெயின்ஸ். விஜய் ஒரு மெயின்ஸ் தானே? 5 மெயின்ஸா? நீங்க மெயின்ஸ் எழுதிருக்கீங்க, நீங்களும் மெயின்ஸ் எழுதிருக்கீங்க. நீங்க இன்னும் ப்ரிலிம்ஸ், நீங்க மெயின்ஸ், நீங்க ஒண்ணு தானே? ஒண்ணு கணக்கு கிடையாது. ஆர்ஆர்பில இருக்க ஆர்ஆர்பி மெயின்ஸ் கிடையாது. சரியா? இப்ப நிக்கும் போது என்ன தெரியுது? இவங்க 3 பேர் இருக்காங்க, இங்க 2 பேர் இருக்காங்க. இவங்க எதுலதான் இருக்காங்க? இன்னும் பிலிம்ஸ் இருக்கிறவங்களால போட முடியுதுன்னா நம்மளாலையும் போட முடியும். சரிங்களா? பாருங்க, நீங்க பண்ற தப்பு என்னது? பேராஜம்பிளை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான மிஸ்டேக் என்னது? க்ளூவை மட்டும் பார்த்து போடுறது. க்ளூவை மட்டும் பார்த்து 2 நிமிஷத்துல போடுறேன்ட்டு ஸ்டண்ட் அடிப்பது. 2 பேராஜம்பிளுமே இன்னைக்கு பார்த்த 2மே கரெக்ட். யாரெல்லாம்? வேற யாரும் இல்லை. உட்காருங்க. இது ஈஸியா இருந்துச்சா? இது ஈஸியாங்க? வேண்டாமா? கண்ட போட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, அதை வச்சு சொல்றானா? இந்தியா மேம் ஆன்சர் என்னது? எஸ் டி எஸ் கியூ பி ஆரா? பின்னாடி வின்சி மேம் ஆன்சர் ஆர்டி எஸ்பி கியூவா? என்ன சம்பந்தமே இல்லாம வருது 2 ஆன்சரும்? எந்த ஆன்சர் தான் சம்பந்தம் கூட வருது தானே? நீங்க சொல்லுங்க விஜய் மேம், ஆன்சர் என்னது? எது இதா? ரோஹிஷ் ஆன்சர் TR. இன்னும் ஒரு ஆப்ஷன் வேணுமே, 4 ஆப்ஷன் கரெக்டா வந்துரும்ல. PS வந்துகிட்டே தான் இருக்குண்ணே. நீங்க என்ன போட்டீங்க?
ஏன் அவங்கள்ட்ட தாங்க கேட்கேன். இருங்க, நீங்க என்ன போட்டீங்க? TSRPQ. நீ கதையா தானே இருந்துச்சு இல்லையா? T தான் ஃபர்ஸ்ட். எந்த டெக் ஜெயண்ட் தெரியாது. T ஃபர்ஸ்ட் கிடையாது. அம்புட்டு போயிடுச்சு. T எப்படிங்க ஃபர்ஸ்ட் வரும்? அது பின்னாடி தானே வரும். ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு அப்புறம் தானே கண்டினியூ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாங்க. ஆப்பிள் என்ன பண்ணிட்டான்? கோர்ட் கேஸ் செட்டில் பண்றதுக்கு $95 மில்லியன் பே பண்றாங்க. என்ன குற்றச்சாட்டு வைக்கிறானுங்க? ஆப்பிளோட டிவைஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்காம அவங்க பேசுறது என்ன பண்ணிட்டு இருந்துச்சா? கேட்டுட்டு இருந்துச்சா? ஆப்பிள் போன் யாராவது வச்சிருக்கீங்களா? வேற ஆப்பிள் தான் இருக்கு, நார்மல் ஆப்பிள் மட்டும் தான் இருக்குன்னு. சோ டிவைஸ் வந்துட்டு பர்மிஷன் இல்லாம கேட்டுட்டு இருக்குன்ட்டு ஆப்பிள் மேல எவனோ ஒருத்தன் கேஸ் போட்டுட்டான். ஆப்பிள்காரன் எதிர்த்து வாதாடவே இல்லை. உனக்கு எவ்வளவு காசு வேணும்னு சொல்லி 95 மில்லியன் கொடுத்து முடிச்சாச்சு கேஸ். சரியா? சரி, என்ன கேஸ், எப்படி பிரச்சனை, அது எல்லாமே எங்கதான் வரும்? பின்னாடிதான் வரும். இதான் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட். இததான் பின்னாடி வர எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகுது. சரியா? சரி, இது எந்த வார்த்தை? கம்பெனி என்ன மென்ஷன் பண்றாங்க? ஆப்பிள் கேஸ் எதுக்கு செட்டில் பண்றானுங்க? இதுக்கு மேல கேஸ் போடக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, லீகல் பிரச்சனை வரக்கூடாதுன்னா கேஸ முடிக்கிறானுங்க. சரி, அது இருக்கட்டும். அடுத்து எந்த வார்த்தை இருக்கு? இது ஃபர்ஸ்ட் கிடையாது. இது ஃபர்ஸ்ட் வர்ற மாதிரி இருக்கு. இங்க இந்த கிளைமெண்ட்ஸ் கிளைம் பண்றானுங்கல்ல, இவனுக்கு என்ன சொல்றானுங்க? டேய், எங்க வாய்ஸ் ரெக்கார்டிங் அட்வர்டைசர் கூட என்ன பண்ணிட்டா? ஷேர் பண்ணிட்டாங்க. சரியா? இந்த மைக் வாங்கினதுல இருந்து என்ன இந்த கம்பெனி பேரே தெரியாதுங்க. லார்க்கு தானே இது. ஃபுல்லா இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். எங்க பார்த்தாலும் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் தான். யூடியூப் வீடியோ ஓபன் பண்ணாலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. முன்னாடி எனக்கு வரவே வராது. வாங்கினது வாங்கி முடிச்சிட்டேன்டா அவன்டே சொல்லிடுறேன். வாங்கிட்டேன்டா, எனக்கு அட்வர்டைஸ் பண்ணி வேஸ்டடா. இங்கிட்டு வாங்க. The tech giant was accused of eavesdropping. எழுதும் eavesdropping. ஒட்டு கேக்குறாங்க on its customers through its virtual assistant Siri. சரி, கண்டிப்பா எதா ஃபர்ஸ்ட்? அதான் ஃபர்ஸ்ட். சரி, ரெண்டு ஜோடி சேர்க்கலாம். எது சேர்க்கலாம்? the company stated இருக்கா, இங்க இருக்கு also mentioned. அப்ப நான் என்ன பண்றேன்? Q-வையும் எங்க ஆர வச்சு ஆரம்பிச்சு ஒண்ணு இருந்துச்சுல, QP, ரைட். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன போடுறது? இது ஒரு குற்றச்சாட்டு தானேங்க, இது ஒரு குற்றச்சாட்டு தானே. இங்க என்ன இருக்கு? ஆல்சோ அலெஜ். இங்க என்னது? ஒட்டி கேக்குறானுங்க. நம்பர் 1. இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்றான்? வாய்ஸ் ரெக்கார்ட். இப்ப எதுவும் பேரு TUS பேரு. அதுக்கப்புறம் TUS. என்ன ப்ராப்ளம்? கேஸ் எது சம்பந்தப்பட்டது? இது கேஸ் எப்படி முடிச்சானுங்க? பதில் சொல்றான் பாருங்க. குற்றச்சாட்டுக்கு பதில் என்னதுன்னா, கம்பெனி என்ன சொல்றான்? Siri data has never been used to create. இதான பிரச்சனை. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டானுங்க இங்க இதை வச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பதில் என்ன சொல்றான்னா, அங்க மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல்ஸ் என்ன பண்ணல மார்க்கெட்டிங் ப்ரொஃபைல்ஸ் இது வரைக்கும் என்ன பண்ணதே கிடையாது. Siri டேட்டாவை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணதே கிடையாது. and has never been sold to anyone for any purpose. அட்வர்டைசர்ஸ் ஷேர் பண்றாங்கிறது தான் பிரச்சனை. அதுக்குரிய ரெஸ்பான்ஸ் இங்க. சரியா? அப்போ எஸ்க்கு அப்புறம் கண்டிப்பா என்னதான் வரும்? என்ன வரும்? Q. கம்பெனி கூட சேர்ந்து என்ன மென்ஷன் பண்ணுது? ஆப்பிள் என்ன சொல்றாங்க? settle the case to prevent it, right, allowing them to move past concerns about third party grading that were already addressed in 2019. இந்த பிரச்சனை வந்துச்சு, அதை தாண்டி போகணும், இந்த பிரச்சனையில முடிச்சு கடந்து போகணும்னு நினைக்கிறானுங்க. அதனால கேஸ முடிச்சு விடுறானுங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் 6 என்ன பிரச்சனைங்கிறது எங்க சொல்றாங்க? டீலையும் எஸ்ல. அதுக்கப்புறம் டி அண்ட் எஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலா என்ன போடணும்? QP.
போட்டது யாரும் இப்பதான் கொஞ்சம் நிறைய கையே வருது. சரி, நான் 3 பேரஜம்பிள் போட்டதுல 3மே எனக்கு தப்பு தான். இருங்க சொல்லி முடிச்சுக்கிறேன். கை தூக்கு, அவங்களாம் கொஞ்சம் தூக்குங்க, கை தூக்குங்க. சரி, தப்பு விடுறதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பேரஜம்பிள்லாம் தப்பு விடணும்னு தான் கொண்டு வரும். இதெல்லாம் உங்களுக்கு பிலிம்ஸ் லெவல்னு சொன்னாலும் இது ஆக்சுவலா பிலிம்ஸ் லெவல் கிடையாது. ஒரு ஆர்ஆர்பி கிளர்க்கு மெயின்ஸ் லெவல்ல தான் இருக்கு. சரியா? பட் இதெல்லாம் போட்டு பிராக்டிஸ் பண்ணணும். சரிங்களாங்க? ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, ஃபுல்லா ரீட் பண்ணுங்க, பாதி ரீட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், ஆன்சர் போட்ட உடனே மேல இருந்து கீழே வரைக்கும் ஃப்ளோ பார்க்கணும். அது கரெக்டா வருதான்னு செக் பண்ணணும். வந்துச்சுன்னா தான் உங்க ஆன்சர் கரெக்ட். சரி, கொஸ்டின் நம்பர் 4. இவன் கஷ்டமால இருந்தான். இன்னும் இல்ல, ஒரே ஆன்சர் சொல்றீங்க. ஆன்சர் என்னது? வேற ஆன்சர் இல்ல, பரவாயில்ல சொல்லுங்க. ஏன் தப்பா சொன்னதான் கத்துக்க முடியும். வேற ஆன்சர் என்னது? இல்ல, ஒன்னா சேர்ந்து உட்காந்து போட்டிருக்கீங்க. ஆன்சர் எதை போட்டீங்க? இதா இருந்தீங்க. இது ஏன் தப்புன்னு சொல்லுங்க. இது ஏன் தப்பு? அவங்க என்ன பண்ணிருக்காங்க? எதையும் மட்டும் இடம் மாத்திருக்காங்க. எஸ்கியூ மட்டும் தான் இடம் மாத்திருக்காங்க. நீங்க இதை ஆன்சர், நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னா இது ஏன் தப்புன்னு சொல்லுங்க. சரியா? இந்த 1 மணி நேரம் உட்கார்ந்து யோசிங்க. சரிங்களா? சும்மா ஏதோ வந்தோம், டெஸ்ட் போட்டோம், பார்த்தோம், ஏதோ சொல்லி கொடுத்தான்னு போனாம யோசிங்க. புதுசா வந்து உங்களுக்கு அடுத்த கொஸ்டின். சரியா? எது சொல்யூஷன்? Q சொல்யூஷன். அதனால அது எங்கதான் சொல்லணும். சரி, இவங்க என்ன பண்ணிருக்காங்க? நீங்க ஏதாவது எதிர்வாதம்? எது கரெக்ட்? நீங்க போட்டதா அவங்க சொல்றதா? டீக்கு அப்புறம் எஸ் வராது. டீ எங்க இருக்கு? டீக்கு அப்புறம் எஸ் வராது. ஏன் வராது? டீக்கு எஸ்ஸுக்கும் கனெக்ஷன் எந்த வார்த்தை? இதுவா? ஃபார் எக்ஸாம்பிள். இப்ப இங்க சொன்னதுக்கு எக்ஸாம்பிள் வரும். வருதான்னு பாத்துருவோமா? நீங்க உட்காருங்க. நீங்க இருந்தீங்க. டேட்டா பிளேஸ் a vital role in making informed decisions. உட்காருங்க சொல்லுங்க. enabling என்ன இன்ஃபார்ம் டிசிஷன்ஸ்? பிசினஸ் எனேபிள் பண்ணலாம், கவர்மெண்ட் எனேபிள் பண்ணலாம். எதுக்கு? மேக் பண்ணணும். என்ன மேக் பண்ணணும்? ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ். எதுல கிரவுண்ட் பண்ணப்பட்டது? ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்லயும் ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ் மேக் பண்றதுக்கு பிசினஸஸே கவர்மெண்ட்ஸே எனேபிள் பண்றதுல டேட்டா ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. சரியா? சென்டென்ஸ் புரியலன்னா எப்பவுமே பின்னாடி இருந்து பேருங்க, புரிஞ்சிடும். சரி, அடுத்த லைன் என்ன வரணும்? டேட்டா ஒரு முக்கியமான ரோல் டிசிஷன் எடுக்கிற பிளே பண்ணுதுன்னு இருக்குல்ல, அது வருதான்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா அலவுஸ் பிசினஸஸ். இங்க வரும்போதே நம்மளுக்கு புரியணும், வர மாதிரி இருக்கு. டு அண்டர்ஸ்டாண்ட் கஸ்டமர் பிரெஃபரன்சஸ். அந்த பாயிண்ட் சம்பந்தமா தானே வருது. அடுத்தது, ஹெல்பிங் தேம் கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜிக் சாய்ஸஸ் மேக் பண்றது. ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ்ல கஸ்டமைஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு பெட்டர் மீட் ஸ்பெசிபிக் நீட்ஸ். வரலையா? டீக்கு அப்புறம் எஸ் வரலையா? சரி, அப்ப இந்த ஃபார் இன்ஸ்டன்ஸ் எது கூட சேரும்? நீங்களே சொல்லுங்க. ஆறு கூடயா சேரும்? ஆறுல என்ன சொல்றானுங்க? டேட்டாவை என்ன பண்ணணும்?
ப்ரொடெக்ட் பண்ணணும். எதுக்கு? பிரைவசி வேணும் அண்ட் பிரிவென்ட் அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் டு பர்சனல் இன்ஃபர்மேஷன். ப்ரொடெக்ஷன் பத்தி பேசுறாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு என்ன வரணும்? ப்ரொடெக்ஷன் தானே வரணும். எக்ஸாம்பிள் என்ன வந்திருக்கு? நீங்க போட்டுக்க ஆன்சர் படி எஸ்ல என்ன வரும்னா டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றது வரும். டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்றதா வந்திருக்கு. கரெக்ட் ஆன்சர் எது? சரியா? டீக்கு அப்புறம் எஸ், எஸ்க்கு அப்புறம் என்னது? பி. ஏன் பிக்கு போறோம்? பாசிட்டிவா பேசியிருக்கானுங்க. டேட்டாவால இவ்வளவு நல்லது இருக்கு, ஆனா ஈச் பீட் ஆஃப் டேட்டா ஃபேசஸ் ரிஸ்க்ஸ். என்னென்ன ரிஸ்க்னு சொல்லியிருக்கானுங்க. அடுத்தது டு ப்ரொடெக்ட் இட். இட்னா என்னது? டேட்டா. அப்ப டேட்டாக்கு ரிஸ்க் இருக்கு. ரிஸ்க் என்ன பண்ணணும்? ப்ரொடெக்ட் பண்ணணும். டேட்டா மஸ்ட் பி செக்யூர்ட், பிரைவசி அண்ட் பிரிவென்ட் அன்ஆத்தரைஸ் இன்ஃபர்மேஷன். ரைட், ஓகே. அதுக்கப்புறம் சரி, இந்த டேட்டாவை செக்யூர் பண்ணணும்னு சொல்லியிருக்கானுங்களா? அது எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். சரியா? என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் வச்சுக்கணும். இப்ப கதை என்னது? ஃபர்ஸ்ட் டேட்டா முக்கியம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆனா டேட்டா ஒரு ரிஸ்கை ஃபேஸ் பண்ணுது. சரிங்களா? அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணணும்? அவ்வளவுதான். கரெக்டா போட்டது. ஓகே, மெஜாரிட்டி. புதுசா வந்தவங்க இருந்தீங்கம்மா, நீங்க இருந்தீங்க பக்கத்துல. அது அரங்கநாதன். நீங்க அரங்கநாதன் ஒரு 5 பேராத்துக்குள்ள அனுப்புனாப்ல, ஹோம்ஒர்க் கொடுக்கணும். அதை இது தேதி 21 தானே? ஒரு மாசம் இருக்கு. ஆன்சர் சொல்லு. பி QPSR. உட்காருங்க. சரண்யா மேம் ஆன்சர் என்னது? QSRPT-யா? சொல்லுங்க. QSல அப்ப பிரச்சனை இல்லை, அப்படித்தானே? சொன்னது யாரு? QPSRT. இன்றைக்கு கொஞ்சம் இப்ப நீங்க எனக்கு என்ன சொல்லணும்னா இது என்னன்னு சொல்லணும். உங்க ஆன்சரை பேஸ் பண்ணி சொல்லணும். நீங்க ஃபர்ஸ்ட் Q போட்டிருக்கீங்க. Q போட்டுட்டு என்ன போட்டிருக்கீங்க? QP போட்டிருக்கீங்க. அதுக்கப்புறம் S போட்டிருக்கீங்க. பிளாக்ஸ் டே வந்து பிளாக்ஸ். சரி, போட்டாச்சு. QPS போட்டாச்சு. எஸ் எப்படி முடியுது? எஸ் எப்படி முடியுது? ஏதோ ஒண்ணு எக்ஸ்ட்ரா அடின்னு நடக்கு. ரொம்ப ஈஸி. அடுத்த லைன் என்னது? என்ன எக்ஸ்ட்ரா அடின்னு நடக்கு? நீங்க தான் சொல்லு. QT எல்லாரும் கரெக்டா போட்டிருக்கீங்க. எக்ஸ்ட்ராடினரியா உங்க இதுபடி என்ன நடக்குது? Reflecting on the moment the LED lit up, he said. சரி, நான் உனக்கு கெஸ் பண்றேன் உங்களுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும்னு. மீனிங் சொல்லுங்க. பயப்படாம மீனிங் சொல்லுங்க. புரியல? தெரியலையா? ட்ரை பண்ணுங்க. ஏன்னா வாசிக்கும் போதும் என்ன ஆர் எஸ்க்கு அப்புறம் உங்க ஆர் போட்டிருக்காங்கல்ல, அதனால கேட்கணும். இந்த 6 பேராஜாம்பிள் 10 நிமிஷத்துல கிளாஸ் முடிக்கணும்னாலும் முடிக்கலாம். 1.5 மணி நேரம் எடுக்கணும்னாலும் எடுக்கலாம். 1.5 மணி நேரம் எடுக்கிறது கத்துக்கிறதுக்காக தான். தெரியலையா? சரி, ஏன்னா அங்க மீனிங்ல தான் உங்களுக்கு சிக்கலா இருக்கும்.
பாருங்க விஜய் ஆன்சர் என்ன முடிங்க? QS PRTயா? சரி ஃபர்ஸ்ட் Q தானங்க. லேப்ல மாசச்சூசெட்ஸ்ல பாலிஷ்டு பிளாக் கான்கிரீட் உடைய ஸ்டாக் அடுக்கு நிறைய சிலிண்டர் சிட்ஸ் சப்மர்ஜ் இன் லிக்விட் லிக்விட்ல முக்கி வச்சிருக்கானுங்க அண்ட் சரவுண்டட் பை a வெப் ஆஃப் டேங்கிள் நிறைய வெப் ஆஃப் டேங்கிள் கேபிள்ஸ் கூட இருக்கு. சரி ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது இந்த தே யாரை பத்தி பேசுறாங்க? யார பேசுறாங்க? இருக்குல்ல ஸ்டாக் ஆஃப் பாலிஷ்டு பிளாக் கான்கிரீட். ஃபர்ஸ்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு? இனர்ட்ஸ் என்ன அர்த்தம்? இனர்ட்ஸ் என்னதுங்க? இனர்ட் கேஸஸ் படிச்சிருப்பீங்களா கெமிஸ்ட்ரியில? இனர்ட் கேஸ்னா அன்ரியாக்டிவ், ரியாக்டே பண்ணாம அது பாட்டுக்கு இருக்கு. முதல்ல பார்க்கும்போது ரியாக்டே பண்ணாம அது பாட்டுக்கு இருக்கு. ஆனா என்ன போடுறாரு? சுவிட்ச் போட்ட உடனே ஏதோ ஒண்ணு நடக்கும். சுவிட்ச் போட்டா என்ன ஆகும்? சுவிட்ச் போட்டா என்ன ஆகும்? லைட் எரியும். லைட் சடன்லி பிளிக்கர்ஸ். அவ்வளவுதான். அப்போ QS P சரியா? எக்ஸ்ட்ராடினரி என்ன நடக்குது அப்படின்னா லைட். நீங்க கேளுங்க, இங்க பாருங்க. இந்த பாயிண்ட் என்ன அர்த்தம்? இவர் யோசிச்சு பாக்குறாரு. எப்ப என்ன யோசிச்சு பாக்குறாரு? லைட் எரிஞ்சதை யோசிச்சு பாக்குறாரு. நீங்க எந்த ஆன்சர் போட்டீங்கம்மா? இதானே? பாருங்க உங்க ஆன்சர் படி Q போட்டீங்களா? Qக்கு அப்புறம் Sக்கு அப்புறம் என்ன போடுறீங்க? இந்த லைனுக்கு என்ன அர்த்தம்? லைனுக்கு என்ன அர்த்தம்? லைட்டு ஏற்கனவே எரிஞ்சிருச்சு. எரிஞ்ச மொமெண்ட் தான் அவர் என்ன பண்றாரு? யோசிச்சு பாக்குறாரு. 6 போட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு லைட் எரியுது. லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன பண்ணுவாரு? யோசிச்சு பார்க்க முடியும். கரெக்டாங்க? ரெண்டையும் மாத்தி போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் Q அப்புறம் இனர்ட்டா கிடக்குது. அதுக்கப்புறம் சடனா ஒன்று நடக்குது. என்ன நடக்குது? லைட் எரியுது. லைட் எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்ன யோசிச்சு பாக்குறாங்க? லைட் எரிஞ்ச அந்த மொமெண்ட்டை யோசிச்சு பாக்குறாங்க. சொல்றது புரியுது தானே? என்ன சொல்றாரு? ஐ குடன்ட் முதல்ல நம்ப முடியல. நான் என்ன நினைச்சேன்னா பவர் சோர்ஸ் என்ன பண்ணல, டிஸ்கனெக்ட் பண்ணல போல, அதனாலதான் எல்இடி எரியுது போல அப்படின்னு நினைக்கிறேன். சரிங்களா? அங்கிட்டு ஆனா ஆஃப்டர் கேர்ஃபுல்லி டிஸ்கனெக்டிங் த LED external power and watching the LED stay illuminate, it became clear. சரிங்களா? ஆனா கேர்ஃபுல்லா எக்ஸ்டர்னல் பவரை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாரு. எல்இடி எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. தெளிவாயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கான்கிரீட் சிலிண்டர்ஸ் were generating electricity on their own. So answer என்னது? QSPRT. சரி, பேராகிராஃப்ல ஆன்சர் போடுறது மேட்டர் கிடையாது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்ப கரெக்டா சொல்லணும். சரியா? பிரியா மேம் கூடுங்க. சுவிட்சை ஆன் பண்ணாரா ஆஃப் பண்ணாரா? தெரியாது நம்மளுக்கு. ஃப்ளோ பிடிக்கல, சென்டென்ஸ் புரியலன்னு அர்த்தம். ஆன் பண்ணாரா ஆஃப் பண்ணாரா? என்ன பண்ணாரு? ஆஃப் பண்ண உடனே தான். அதுதான் அவருக்கு ஆச்சரியமே. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. என்னால முதல்ல நம்ப முடியல. நான் என்ன யோசிச்சேன்? டிஸ்கனெக்ட் பண்ணல போல, அதனாலதான் லைட் எரியுது போலன்னு நினைச்சேன். ஆனா கேர்ஃபுல்லா என்ன பண்ணிட்டேன்? டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன். டிஸ்கனெக்ட் பண்ணாலும் எல்இடி என்ன ஆகுது? இலுமினேட் ஆகியே இருக்குது, எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. அப்பதான் தெளிவாகுது கரண்ட் எங்க இருந்து வருது? கான்கிரீட் சிலிண்டர்ல இருந்து வருது. இங்க அவன் ஆன் பண்ணல, ஆஃப் பண்ணிடும். சுவிட்ச் போட்டா லைட் எரியுது கிடையாது, சுவிட்ச ஆஃப் பண்ணா லைட் எரியுது. அதுதான் பாயிண்ட்ஸ். இதுதான் புரியணும். இந்த பேராஜம்பிள்ல ஆன்சர் போடுறதெல்லாம் தாண்டி இந்த இடத்துக்கு வந்து இதுதான் புரியும். சரியா? புரியலையா? சொன்னது புரியலையா? புரிஞ்சுச்சா? புரியலைனாலும் புரிஞ்சுட்டு தான் சொல்லுவீங்கண்ணே. எல்லாமே கரெக்டா? அப்படியா? ஆன்சர் சொல்லுங்க. CDABE.
Coffee, known for its stimulating effects, contains caffeine, a substance that can boost alertness and cognitive performance. Consuming it in the morning, particularly within the first few hours after waking up, எந்திரிச்ச உடனே கன்சியூம் பண்றது allows the body, allows க்கு சப்ஜெக்ட் யாருன்னா consuming, allows to benefit from its energizing properties when cortisol, dangerousான ஆள் இவன் தான். ஏன் நீ யாரு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சரிங்களா. என்டார்பின்னா சந்தோஷத்தை கொடுக்குற அந்த ஹார்மோன். கார்டிசோல் இஸ் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், பீக்ல இருக்கு. காலையில கிளாஸ் வச்சா வழங்குமா? இதுல இன்ஃபரன்ஸ் என்னது? காலையில கிளாஸ் வைக்காதீங்க, ஏன்னா கார்டிசால் லெவல் எங்க இருக்கு? பீக்ல இருக்கு. ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் பீக்ல இருக்கு, இப்ப கிளாஸுக்கு வர தோணாது. சரி, சிடி போட்டோம். அடுத்த சிடிக்கு அப்புறம் ஆனா ரைட், இப்ப இது நல்லதுன்னு சொல்றாங்க அப்படிதானே. ஆனா ட்ரிங்கிங் காஃபி லேட்டர் இன் தி டே என்ன பண்ணுமா? டெட்ரிமெண்டல் எஃபெக்ட்ஸ். சரி, என்ன பண்ணும்? தூக்கம் வராது. என்ன ஆகும்? ரெஸ்ட்லெஸ் அண்ட் ஃபட்டிக் த நெக்ஸ்ட். தூக்கம் வராதனால அடுத்த நாள் டயர்ட் ஆகும். சரி, இந்த பாயிண்ட் என்ன காமிக்குது? இப்ப எஃபெக்ட்ஸ் முன்னாடி சொல்லிடணும். எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சாலும் நிறைய பேர் லேட் இந்த டே குடிச்சாதான் என்ன பண்ணுவாங்க? அவைக்காவும் அலர்ட்டாவும் இருப்பாங்க, which creates a vicious cycle. vicious cycle சொல்லி கொடுத்துக்கனா? vicious cycle, உடைக்கவே முடியாத ஒரு சைக்கிள். where inefficient sleep leads to increased caffeine consumption the following day. சரி, இந்த vicious cycle என்னன்னு சைக்கிள் போடுங்க. vicious cycle என்னதுங்க? vicious cycle வெளியே வர முடியாத ஒரு சைக்கிள், அப்படிதானே? தூங்கணும், எந்திக்கணும், காஃபி குடிக்கணும், தூங்கணும், அதானே? எந்த டைம் பீரியட பத்தி பேசுறாங்க? ஈவினிங் நைட்டு காஃபி குடிச்சீங்கன்னா என்ன ஆயிடுது? தூக்கம் வராது. ரைட், அடுத்தது அடுத்த நாள் டயர்ட் ஆகும். டயர்டா இருக்கிறதுனால காஃபி குடிப்பீங்க, காஃபி குடிச்சா தூக்கம் வராது. டயர்டா இருப்பீங்க, காஃபி குடிப்பீங்க, தூக்கம் வராது. இதுதான் என்னது? விசியஸ் சைக்கிள். சரியா? சரி,